விஜய் அரசியல் வருகையினால நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலி ஆகுது காலி ஆகுது காலி ஆகுது அப்படின்ட்டு ரசிக கண்மணிகள் பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலி ஆகும்? விஜய் அரசியலுக்கு வந்தால் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறது சீமானும் விஜய் 2 பேரும் தான். ஓட்டுக்கு எவன் காசு கொடுக்குறானோ அவன் தான் காலி ஆகும். நாம் தமிழர் கட்சி கூடாரம் எப்படி காலி ஆகும்? நாம் தமிழர் கட்சியும் விஜய் தொடங்கி இருக்கின்ற டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகமும் தமிழர்களுக்கு 2 வீடு மாதிரி. தமிழர்களுக்கு ஒரே ஆள் பேசிகிட்டு இருந்தார் சீமான் மட்டும். இப்போது விஜய் வந்திருக்காரு. விஜய் அரசியலில் என்ன கொள்கை கோட்பாடு முன்வைக்கிறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்னும் கட்சியே சரியாக ஸ்டார்ட் பண்ணல, கொடியும் அறிவிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு அறிவிப்பு தான் விட்டுருக்காரு. அதுக்குள்ளே நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலி ஆகுதுரா அப்படின்றாங்க. இந்த நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலி ஆகுது அப்படின்னு சொல்கிறவன் யாராக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க? திமுகவில் இருக்கிற ரசிகனாக இருப்பான், இல்லைன்னா பிஜேபியில் இருக்கிற ரசிகனாக இருப்பான், இல்லைன்னா அதிமுகவில் இருக்கிற ரசிகனாக இருப்பான். மொத்தத்தில் காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பான். அந்த ரசிகனா இப்போது நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலி ஆகுது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டோம். ஆனால் நாம் தமிழர் கட்சியை காலி பண்ண முடியாதுங்க. அது வாழை மரம் மாதிரி வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கும், பக்கமாக அப்படியே முளைச்சிட்டே இருக்கும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவன் ஒருத்தன் வேறு கட்சிக்கு போயிட்டா என்ன ஆக போகுது? ஒன்றும் இல்லை. பக்கமாக இன்னும் பல கண்ணு முளைக்க போகுது, இன்னும் பல பேர் சேர போகிறாங்க நாம் தமிழர் கட்சியில். வாழை மரம் மாதிரி அது, வாழை தோட்டம் இது, சரிங்களா? அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் அரசியல் வருகை எந்த ஒரு நெருக்கடியும் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து.